இஸ்லாமினுடைய புனித தலமாக கருதப்படுகிற மெக்கா மதீனா. அந்த மெக்கா மதீனாவில் சவுதி நாட்டுடைய மன்னர் இளவரசர், அதற்கு பக்கத்துல நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான், அதற்கு பக்கத்துல நம்ம ஐயா இளையராஜாவுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா, இன்னைக்கு இஸ்லாத்த மதம் இருக்காரு அவரு, அதுக்கு பக்கத்துல நம்ம பள்ளப்பட்டி சார்ந்தவோ இல்ல கும்பகோணத்தை சார்ந்த யாரோ ஒரு இஸ்லாமியர், ஏன் தமிழ் உலகம் முழுக்க யாராவது ஒரு இஸ்லாமியர், அதுக்கு பக்கத்துல துப்புரவு தொழிலாளக்கூடிய ஒரு இஸ்லாமியர், யாரு வேணாலும் நிக்கலாம், யாரு வேணாலும் பக்கத்துல நின்று மக்கா மதீனாவில் தொழுகை நடத்த முடியும். மிகப்பெரிய கோடீஸ்வரன் நிக்க முடியும், அதற்கு பக்கத்தில் துப்புரவு தொழில் செய்வன் நிக்க முடியும், அதற்கு பக்கத்தில் மளிகை கடை வைத்துக்கிற ஒரு இஸ்லாமியர் நிக்க முடியும், அதற்கு பக்கத்தில் யாரும் நிக்க முடியும். எல்லோருக்கும் சமமாக மட்டும் நடத்தப்படுவாங்க. ஏன் இன்னைக்கும் தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பள்ளிவாசல், உலகம் முழுக்க பள்ளிவாசல் இருக்கு. ஒரு பள்ளிவாசலை தன் சொந்த செலவில் 1 கோடி ரூபாய் கட்டி 1 கோடி ரூபாய் கொடுத்து கட்டிய ஒரு முதலாளி 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு, பள்ளிவாசல கட்டிட்டாரு. ஆனா பள்ளிவாசல தொழுகை நடக்கும்போது வெள்ளிக்கிழமை ஒரு 1 to 1.5 தொழுகை நடக்குன்னா அந்த தொழுகையில ஒரு 300 பேர் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்னா 301வது ஆளாக இவர் போனா இவரை தூக்கி பள்ளிவாசலுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னு இவர் முன்னாடி